ஹே காய்ஸ், நான் உங்கள் நேபாளி பையன் வந்துட்டேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டோட அம்மாவும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட குழந்தையும் 3 பேர் சேர்ந்து பெங்களூர் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு இந்த சடன் ட்ரிப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை விசிட் பண்ண போகிறேன் ஒரு சின்ன வேலை விஷயமா. ஸோ அதே நேரத்தில் என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவும் போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க வந்து என்னை ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீனும் நானும் சேர்ந்து போகலான்டா. ஸோ எனக்கு வந்து கூட ஆள் துணைக்கு இருக்கும், நீனும் நானும் சேர்ந்து போவோம், என் குழந்தையும் கூட்டிட்டு போறேன், ஸோ வா போலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு டிக்கெட் புக் பண்ணி தத்காலில் காலையில் இப்போ நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். चार्ज भी नहीं இப்போ कर रहा है। கரெக்டாக இப்போ எங்களுக்கு ட்ரெயின் வந்து 7:20க்கு. ஸோ அதுக்கு बस स्टार्ट कर முன்னாடியே देना। கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ ओके கிட்டத்தட்ட ஒரு स्टॉप। 1/2 மணி நேரம், 6:30க்கு फोन में भी थोड़ा கிளம்பிக்கிட்டு चार्ज இருக்கோம். करना। ஸோ இப்போ போய் அங்கே கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருவோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியா சவுகார்பேட்டை சுற்றிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து போயிட்டு ஸ்டேஷன் இறங்கி ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கரெக்டாக போய் சேருவோம். அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போர்டில் போய் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் போய் வண்டி ஏற வேண்டியது தான். में है। அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன பிளான் இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியல. இப்போதைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டோட वो அம்மாவும் भी अच्छे சேர்ந்து पे बैठी है। போகிறது தான் பிளானு. ஸோ வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ நான் போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போய் ட்ரெயின் ஏறுற வீடியோ, அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் டபுள் டக்கரில் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. ஸோ உள்ளே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ உள்ளே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ பேக் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது என் ஃப்ரெண்டோட அம்மாவோட துணி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் தான் அந்த ட்ராலி பேக்கை இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த போர்டில் வந்து எத்தனை நம்பர் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வந்து கரெக்டாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வண்டி வந்து 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அது வந்து போர்டில் தெரியாது, போர்டில் காட்டவும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் கடைசியாக 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். ஸோ பெங்களூர் போகிறது. நாங்கள் வந்து நடுவில் என்ன பிளானில் இருந்தோம்னா, ஆண்டி வந்து கேஎஸ்ஆர் கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குற மாதிரி பிளான் போட்டாங்க. ஆனால் நான் வந்து மெஜஸ்டிக்கில் இறங்குற மாதிரி பிளான் போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து அவங்களுமே லாஸ்ட்டில் பெங்களூர் மெஜஸ்டிக் ஸ்டேஷனில் இறங்குற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டு டைரெக்டாக அதே மெஜஸ்டிக் ஸ்டேஷன் போயிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க வந்தோடனே அவங்களோட போயிடுவாங்க. நான் வந்து பஸ் பிடிச்சி போகிற மாதிரி. ஸோ அதுக்கு இடையில வந்து அங்கே கொஞ்சம் ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், ட்ரெயின் ஏறுறது, இப்போ ட்ரெயினுக்குள்ளே எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டபுள் டெக்கர் ட்ரெயின், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் காட்டுறேன். இங்கே இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டோட மம்மி. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, வீடியோ ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ராவலிங் டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்றது காட்டுறேன். இதோட டைரெக்டாக இறங்குனதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆனால் அதிகமாக நான் இப்போது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்குறேன். எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா, வழியில் எனக்கு அவ்வளோ பேச தோணலை. ஸோ அதனால் வந்து நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போய் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். Hello.
சொல்லுங்கப்பா. பெங்களூர் போயிட்டு வந்துட்டு திருப்பி போயிட்டு இருக்கேன். வேலை இருக்கு. ஆமாம்மா, அங்கே விடுறேன். உடம்பு சரியில்லைண்ணா? சோளா அப்போ நீட்டா இருக்கு உடம்பு. ठीक है आंटी। तू दीवाना है, नखरे करता दोनों। नहीं नहीं, मैं अभी मैं तुझे पहले ही बोली नहीं, देख ले रहेगा। उनका उधर है कि हाँ उधर होगा। उनमें वो बोले दीवाना तो पहले वही कलेक्टर में देंगे इसमें सीढ़ियाँ ये सीढ़ियाँ ऊपर एस्केलेटर बोलिए। மைசூர் போயிட்டு இருந்தேன். இப்பதான் ஆமாப்பா. இல்லப்பா இல்லப்பா, யாருக்கும் போடலையே. நான் சூரிய இல்லாம போயிட்டாங்க. ஆமாப்பா, நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே ரைட். ஆமாப்பா,
அதுக்கெல்லாம் போகல. இல்லப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு இல்லப்பா, மேலே இருந்துச்சு இல்லப்பா. சூரியனுக்கு தான் போகல. சொல்லுப்பா. இல்ல மெஜெஸ்டிக் உங்களுக்கு இப்ப இல்ல, இன்னும் 2 மணி நேரம் ஆகும்பா. ஏப்பா அண்ணா ஓட்ட போவே இல்லை. நான் நாளைக்கு போவோம். நாளைக்கு லீவ் இருக்கு இல்லையா, நாளைக்கு போவேன். ஸோ ஹே காய்ஸ், நான் உங்க நேபாளி பையன் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு vlog ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் ஒரு புது லொகேஷன்ல இருக்கேன். எந்த லொகேஷன் கேட்டிங்கன்னா பெங்களூர்ல இருக்கேன். ஸோ எதுக்கு இந்த சடன் ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா ஒரு ஃப்ரெண்டை விசிட் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். ஸோ அதே நேரத்தில் vlog பண்ணணும் செய்யலாம். ஸோ மெயினாக இந்த கோப்ரோ வச்சுட்டு, அதாவது டிஜிஐ கேமரா வச்சுக்கிட்டு vlog பண்ணலான்னு சொல்லி பிளான்ல இருக்கேன். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் என்னோட தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் இங்க இருந்து இப்போ வேற இடத்துக்கு போகணும். ஸோ அங்கே போய் பார்ப்போம். அண்ட் கைஸ், இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கார்வே பால்யான்னு சொல்றாங்க. ஸோ இங்கே தான் நான் வந்து தங்க போறேன் ஒரு 2 நாளைக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் இங்க இருந்து என்னோட தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அங்க வந்து சுத்தி பார்க்கலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அதே நேரத்துல சென்னையை விட இங்க வெயில் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பெங்களூர்ல எப்பவுமே வந்து வெயில் இருக்காதுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து இங்க அதிகமாவே வெயிலா இருக்கு. ஸோ வெயில் என்னால் இப்போதைக்கு தாங்க முடியல, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி இப்போ நடந்துட்டு இருக்கேன். ஸோ கிட்ட தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நியர்லி ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வீடு. ஸோ அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் இன்னைக்கு நாள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பிளான் போடுவோம். அதுக்கப்புறம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பெங்களூரில். ஸோ வாங்க இன்னைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு செக் பண்ணுவோம்.